ஸ்டூடெண்ட் இப்போ 11th சாப்டர் 6ல எக்ஸசைஸ் 6.4ல 9th சம் பார்க்குறோம். த ஸ்லோப் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் 3 டைம்ஸ் தி அதர் ஸோ தட் 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. அதாவது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப்பு ஒரு ஸ்லோப் வந்து இன்னொரு ஸ்லோப்பை விட 3 டைம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட ஸ்லோப்பை சம் பண்ணால் -2h/b, ஸ்லோப்பை ப்ராடக்ட் பண்ணா a/b. இது ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் டேட்டா ஸ்லோப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்லோப்பை விட இன்னொரு ஸ்லோப் வந்து 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ m, 3m இதுதான் ஸ்லோப்ஸ். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் அப்ளை பண்ணுங்க. m1க்கு பதிலாக m-ஓ m2க்கு பதிலாக 3m அப்ளை பண்ணுங்க. அப்போ m + 3m ஈக்குவல் டு -2h/bன்னு கிடைக்கும். இப்போ m -ன் 3m ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4m ஈக்குவல் டு -2h/b. சரிங்களா? இதுல இருந்து m கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப m ஈக்குவல் டு -2h/ இந்த 4 மல்டிபிள் இருக்கு, இந்த சைடு வந்து டிவைடர். இப்போ 4b இது m ஓட வேல்யூ. இந்த m ஓட வேல்யூவை நாம என்ன பண்றோம்? இங்க அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? இங்க இதே மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. m, 3m m1 பதிலா m, m2 பதிலா 3m அப்ளை பண்ணுங்க. அப்ப m × 3m ஈக்குவல் டு a/b. இப்போ m 3m இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்குது, மல்டிபிள் இருக்கு, மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3m × m m ஸ்கொயர் வரும் ஈக்குவல் டு a/b. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே m இருக்கு. இப்போ m ஈக்குவல் டு -2h/4b இங்க இடத்துல அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்போ 3 × m ஸ்கொயர் m எழுதுங்க -2h/4b ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? a/b. இதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ 3 இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ், 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, h ஸ்கொயர் பண்ணீங்கன்னா h ஸ்கொயர் டிவைடட் பை இங்க 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16, b ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? b ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு a/b. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4யும் 16யும் கேன்சல் பண்ணலாம். 4 1 டைம் வரும். இங்க பார்த்தீங்கன்னா 16 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். சரிங்களா? இங்க b ஸ்கொயர் இருக்கு, இங்க b இருக்கு. ஒரு b கேன்சல் பண்ணலாம். டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஒரு b கேன்சல் பண்ணிருங்க. சரிங்களா? அப்போ ஒரு b மட்டும் இருக்கும், 4b மட்டும் அங்க இருக்கும். சரிங்களா? அப்படியே எழுதுங்க. 3h ஸ்கொயர் எழுதிட்டோம் டிவைடட் பை 4b ஈக்குவல் டு இங்க இருக்கு a மட்டும் இருக்கு. சரிங்களா? இந்த 4b இந்த சைடு எழுதுங்க. இப்போ 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு டினாமினேட்டர் இந்த சைடு நியூமரேட்டர் போயிடும் 4ab. இது ஆன்சர். 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. சரிங்களா? ஹென்ஸ் தி ஓகே ஸ்டூடெண்ட், நீங்க நம்ம சேனல் நீ வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.